ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். OnePlus 10R, OnePlus 10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி இல்லாட்டி மே ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக்கு, இதோட எதிர்பார்ப்பு எல்லாமே ஓகே. பட் இதில் என்னன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த ஸ்பெக் வச்சு நான் சொல்லிடுறேன். 10R டிசைன் வைஸ் பார்க்கும்போது அக்கனா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஐக்கூவில் பார்த்த டிசைன் எல்லாமே பிபிகே ஃபேமிலி தானே. ஒரு டிசைன் இன்னொரு பிராண்டுக்கிட்ட வந்துன்னா அதே டிசைன் இன்னொரு பிராண்டுக்கிட்ட இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பேக் லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்திருக்கு போல், அமேசான்லேயே லீக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி OnePlus Wireless Z 3 அந்த இது ஹெட்செட் இதில் போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. அதோட கேமரா மாடூலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. எப்போயுமே OnePlus ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா OnePlusோட ஸ்மார்ட் ஃபோனை வச்சு தான் அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இது வந்து OnePlus 10ஆக இருக்கலாம், இல்லாட்டி OnePlus 10R இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி ரெண்டர் இமேஜும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நண்பா. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. LTPO 2.0 அதாவது 1Hz to 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பின்னாடி 3 கேமரா, 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட, அடுத்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. அந்த மாதிரி இது ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து லீக் தான். கேமராவோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா கன்ஃபார்ம், பட் செகண்டரி 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடாக கூட இருக்கலாம். அடுத்து 3வது டெலிஃபோட்டோ கூட கொடுக்கலாம். அது எப்படின்றது தெரில. இப்போதைக்கு பிரைமரி கேமரா கன்ஃபார்ம். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கன்ஃபார்ம் தான் இருக்குது. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவா, அதே பழைய கேமரா தான் நண்பா. அடுத்து இதில் யூஸ் பண்ண ப்ராசஸரில் தான் மிகப்பெரிய ஒரு சங்கட்ட குஸ்கானே சொல்லலாம். ஏன்னா OnePlus 9R உங்களுக்கே தெரியும், ஸ்னாப்ட்ராகன் 870, OnePlus 8T ஸ்னாப்ட்ராகன் 865+. அதாவது 865க்கும் 870 பெரிய வித்தியாசம் இல்லை. பட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ 10Rன்னு வரும்போது இவங்க வந்து ஒரு 888 ப்ராசஸர் கொடுத்துருந்தா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரோ சீரீஸும் நார்மல் 10 சீரீஸ் அந்த நம்பர் சீரீஸுக்கும் அந்த R சீரீஸ்னு வரும்போது கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் ப்ராசஸராக கொடுத்தா கூட நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஓகே. ஒரு 888க்கு பதிலாக இவங்க மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. OnePlusோட 10க்கு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 1200 இருந்துச்சா, அதுக்கும் மேலே. அதாவது எப்படி 888க்கு பதிலாக 8 Gen 1 வந்துச்சுல, அதே மாதிரி மீடியாடெக்கோட இந்த வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 9000. அதோட கொஞ்சம் டவுன்கிரேடான ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா 8100. இது ரெண்டு ஸ்னாப்ட்ராகனுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத கேட்பீங்க. இது வந்து 870 888க்கு கொஞ்சம் பக்கத்தில் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ரியல் டைமாக நமக்கு மீடியாடெக் ப்ராசஸர் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் நண்பா. இப்போ நீங்கள் ஹெவி டாஸ்க்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 hours கண்டினியூஸாக கேம் விளாடுவேன் அப்படின்னா உங்களுக்கு OnePlusோட 9R இருக்கட்டும், இல்லை 80 இருக்கட்டும், OnePlusோட 9 Pro இருக்கட்டும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். அந்த அளவுக்கு இந்த புதுசாக லான்ச் பண்ண போகிற 10R ஈடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது கண்டினியூஸ் கேமிங் லாங் டைமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் விளாண்டுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ரேம் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறமே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த தெர்மல் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி பேட்டரி கன்சப்ஷனும் பார்த்திங்கன்னா மீடியாடெக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே தான் இருக்கும். நார்மலான யூசேஜ், நார்மலாக மூவி பார்க்குறேன், மெயில் செக் பண்ணுறேன், அந்த மாதிரி பர்பஸ்க்கு மீடியாடெக் ப்ராசஸர் எப்போயுமே கை கொடுக்கும். மற்றபடி பேட்டரி ஸ்பெக் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் 5000 mAh வருதுன்றாங்க. 150 வாட்ஸ்க்கான வயர் சார்ஜர் சப்போர்ட்டுன்றாங்க. எங்களுக்கு 10R இருக்குது. அப்போ 10க்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம OnePlusோட 10 Proக்கே நம்ம வந்து 80 வாட்ஸ் சார்ஜராக பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக 10Rல 150 சார்ஜர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் பாசிபிளாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல பிராண்ட் வந்து இப்போ 120 வாட்ஸ் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஷோமியோட லெவல் ஹைப்பர் சார்ஜரை கூட அதெல்லாம் 10Rல இந்த மாதிரி சார்ஜரை கொடுத்து ரேட்டை வந்து 45,000 வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்னன்னு தெரில. மேக்ஸிமம் 80 வாட்ஸ் சார்ஜர் வரலாம், இல்லாட்டி செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் 150 சார்ஜர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் அஃபிஷியலாக வரட்டும். மீடியாடெக் ப்ராசஸரோடு வந்துச்சுன்னா டக்குன்னு அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க.
கொஞ்ச நாள் போட்டோம், ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் வாங்குங்க. ஓகேவா? அதுக்கு நீ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காண்டி வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. இன்றைக்கி தேதிக்கு ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. OnePlusலேயே 9RT இருக்குது. 9R பார்த்தீங்கன்னா சம் ஆஃபரில் பெட்ரு ப்ரைஸ்லேயே வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இந்த 10Rக்காண்டி வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 9R வச்சுருக்கிறவங்க 10Rக்கு மாறலாமான்னு கேட்டாலும் மாறவே தேவையில்லை. 9Rே இன்னும் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா நண்பா? 10R வரட்டும், எனக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுற ரிலீஸ் ஆனோடனே. ஏன்னா இந்த மீடியாடெக் ப்ராசராக நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இதோட ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 40,000 மேலே தான் ஸ்டார்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர், பேங்க் ஆஃபர்னு சொல்லி 2000 3000 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 10R 10 பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த ப்ராசரை கேட்டோன்னே எனக்கு அதில் ஃபுல்லாக போக மாட்டேங்குது, மைண்டு போக மாட்டேங்குது. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.